Good evening, everyone. It's a great honor and privilege to introduce our distinguished chief guest, the multifaceted Professor Dr. P. Ganesh, a renowned surgeon, mentor, and medical leader from Madurai, who has contributed in medical field, is amongst us to honor on this auspicious occasion. The healing hands, the helping heart. Professor Dr. P. Ganesh, a true Renaissance man. Dr. Ganesh is a medical master, compassionate caregiver, and selfless servant of humanity. With a profession that demands patience, precision, and dedication, Dr. P. Ganesh embodies the true spirit of excellence. Words are inadequate to explain his achievements because he is a luminary in medical science and an inspiring mentor. Here's nutshell about Dr. P. Ganesh. He is a consultant general, laparoscopic surgeon at GV Hospital and professor of surgeon at Madurai Medical College. With over 20 years of surgeon excellence and 26 years of teaching experience, he has represented India at national and international conferences, including Sri Lanka and Hong Kong. He is an active member in National Medical Association, such as Association of Indian Surgery and Indian Medical Association. Your journey reminds us that students' hard work, discipline, and lifelong learning can turn dreams into achievements. Sir, your presence adds immense value to our function. We deeply honored by your presence, sir. Let's give a big hand to welcome our illustrious Dr. P. Ganesh to address the gathering. அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் உங்களுடைய வலது கையை ஃபஸ்ட்டு தூக்குங்க. நான் உங்கள் வலது கையை பார்த்தாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ரைஸ் பண்ணுங்க. என்ன தூக்கு இங்கே தூக்கணும்னா நான் டார்ச் அடித்து பார்ப்பேன். நான் டார்ச் கொண்டு வந்திருக்கேன். நான் டார்ச் வச்சு அடித்து பார்ப்பேன். ஓகே, இப்போ வலது கையை இறக்கிட்டு உங்கள் இடது கையை தூக்குங்க. ரைட். இப்போ உங்கள் பக்கத்தில் தூங்குறவங்க யாராக இருந்தால் அவங்கெல்லாம் ஊசி கொடுங்க பார்ப்போம். இப்போ உங்கள் ரெண்டு கையும் வச்சு ஒரு முக்கியமானவருக்கு நம்ம ஒரு வணக்கமும் சமர்ப்பணமும் நம்முடைய மரியாதையும் செலுத்தியா இருக்க வேண்டியது. ஸோ பார்த்தோன்னா இது ஒரு சின்ன ஒரு டார்ச் லைட் தான். ஆனால் அது கண்டிப்பாக இருட்டுக்குள்ளே வந்து வெளிச்சம் கொடுக்கும். சுமார் 60 வருஷங்களுக்கு முன்னால் 1960 ஒரு மனிதரோட உள் மனசுல இருந்த இந்த ஒளி தான் இந்த பள்ளிக்கூடம். அவருக்கு என்ன தோணி இருக்கும்னு இப்ப நான் தோணுதுன்னா, என்னடா இந்த பயல்களை எப்படியா படிக்க வைக்கணுமே, இவங்கள ஒரு மனுஷங்களாக்கணுமே, காட்டாம மாதிரி தர்றாங்களே அப்படின்னு நினைச்சிருப்பாரு அவரோட மைண்ட் வாய்ஸ். அந்த ஒளி யார்கிட்ட வந்துச்சுன்னா திரு சவரி குருஸ் அவர்கள். சவரி குருஸ் 3 பள்ளிக்கூடத்தை உருவாக்கினார். ஆனா அதுல அவர் ரொம்ப முக்கியமா உருவாக்கினது என்ன தெரியுமா? அவரோட பையன். அவரோட பையன் சும்மா இருந்தாரா? கிடையாது. அவரும் தந்தையை போலவே அவரும் இந்த கல்விக்காக தன்னை மட்டும் இல்லாம தன்னோட மனைவி திரு மேரி அவங்களையும் உள்ள இழுத்துட்டு அவங்களையும் இந்த கல்வி இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்க படிச்சிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் அடித்தளம் அவங்க இட்டது. அவங்களுக்காக நாம இரு கரம் கூட்டி மரியாதை செலுத்தும். அடித்தளம் இட்டதுக்கு அப்புறம் ஒரு மண்டபம் உருவாக்கி இருக்காங்க கல்வியை.
அதுல 4 கால். எத்தனை கால் இருக்கும் ஒரு மண்டபத்துக்கு? எத்தனை? 4. நல்ல சத்தமா 4. அதுல 3 கால் என்னன்னா லவ்லி, ஃபேர்லி, ஸ்மைலி. ஸ்மைலி. இன்னொரு 3வது கால், 4வது கால் ஒன்று இருக்கே, அது மிச்சம் இருக்கே, அது யாரு? மேடம், பானுமதி மேடம். 35 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட கொட்டி உங்களுக்காக உருண்டுகிட்டு இருக்காங்க. விட்டா உருண்டுருவாங்க போல, உள்ள வந்துருவாங்க போல இருக்கு. ஸோ சச் அ டெடிகேஷன். ஸோ இவங்களுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். என்ன எதுக்காக கூப்பிட்டாங்க? நான் எதுக்கு இங்க வந்தேன், நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. நான் யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஆப்ரேட் பண்ணுற சர்ஜன். நீங்கள் எப்படி ஆட்டு இதெல்லாம் போய் அறுக்கிறத பார்த்துருப்பீங்கல்ல, அது மாதிரி நான் மனுஷனை அறுத்து போட்டு பண்ணுற ஒரு சர்ஜன் தான் நான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆட்டை கறிக்காக அறுப்பாங்க, ஆனால் மனுஷனை அவனை நோயை சரி பண்ணுறதுக்காக அறுக்குது. இது எப்படி சார் அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண எனக்கு ஒரு ஆர்வம் கிடச்சிச்சு ஏன்றது உங்களுக்கு வரேன். நான் விஷயத்துக்கு பின்னால் வரேன். நான் +2 முடிச்சுட்டு அழகர் கோயிலில் அழகர் ஆற்றுல இறங்குறதுக்காக எங்கள் அப்பா கூட்டு போகிறாரு. அப்போ இந்த தண்ணி பீச்சு விளையாடுவாங்க. தண்ணி பீச்சு விளையாடுனா தண்ணி முகத்தில் பட்டோம்னே ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கும்போது அப்படியே இந்த சொல்லுவாங்கல்ல, நிழலுக்கு ஒதுங்கின மாதிரி அந்த மதுரை பெரியாஸ்பத்திரியில் ஒதுங்கிட்டோம். அப்போ நான் சின்ன பையன். அப்போ அந்த 99 வார்டில் ஒருத்தர் வர்றான், கையில் பால் கேன் கீன்னு ஆடிட்டு வர்றான். கூட ஒரு வேஷ்டியை மடித்து கட்டிட்டு வர்றான். வர்றவங்க டாக்டர் நிப்பாட்டுறாங்க. என்னப்பா அது, நீ பாட்டு பால் கேனை தூக்கிட்டு உள்ளே வர்றேன், வேஷ்டியை வேற இறக்கி விடாமல் டாக்டருக்கு முன்னால் மரியாதைலாம் வேட்டி ஏற்றி வச்சிருக்க அப்படின்னு. இறக்கி விடுப்பா அப்படி. இல்லை சிஸ்டர், இறக்கி விட்டால் பிரச்சனை ஆயிடும். இறக்குப்பா அப்படின்னு இறக்கி விட்டா வயிற்றுல இருக்க குடல் எல்லாம் வெளியே தொங்குது. ஏன்னா அவன் காலையில் ஏதோ ஒரு பால் பொரிச்ச இடத்துல கத்தி குத்தி வச்சுட்டு குத்துற உடனே குடல் வெளியே அந்த குடலை கையில அள்ளி போட்டுட்டு வந்துட்டான். ஸோ இதை பார்த்து என்னடா இவ்வளோ தைரியமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மணி நேரத்தில் அவன் இறந்து போயிட்டான், ரத்தம் ப்ளீடு அதிகமாகி. அப்போ எனக்கு மனசில் தோணுச்சு, நம்ம இதை சரி பண்ணுறக்கூடிய ஒரு ஆப்ரேஷனு ஸ்பெஷலிஸ்டாக மாறணும். அந்த தாட் ஏன் சொல்கிறேன்னா, சிறு வயசில் நீங்கள் எதையாவது ஒன்றை பார்த்து இன்ஸ்பிரேட் ஆனாதான் அது பிற்காலத்தில் அது மாறவும். நீங்கள் அந்த விதை இப்போ போடணும். ஆலமரத்துக்கு விதை 30 வருஷத்துக்கு முன்னாலேயே போட்டாதே இன்னைக்கு ஆலமரம். அது மாதிரி உங்கள் மனசுகளில் ஸ்மைலி, ஃபேர்லி, லவ்லி அண்ட் பானுமதி விதைக்கிறாங்க. அந்த விதையோக்கி நான் கொஞ்சோண்டு உரம்போட வந்திருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு உரம்போட வந்தேன். இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? ஸ்கூலு கல்வின்றது எப்படி அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம எதுலேருந்து வந்தோம் சொல்லுங்க பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸு. குரங்குலேருந்து வந்தோம்மா, இல்லை மாட்டிலேருந்து வந்தோம்மா, இல்லை சிங்கத்துலேருந்து வந்தோம்மா? குரங்குலேருந்து வந்தோம். வெரி குட். நம்ம எல்லாம் குரங்குலேருந்து வந்தோம். இந்த பாருங்க, அந்த ஒரு பையன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய், குரங்குலேருந்து வந்தோம். நம்ம நார்மலாக காட்டில் என்னன்னா, ஒவ்வொரு அனிமலும், ஒரு சிங்கம் தன்னோட குட்டி சிங்கம் தன்னோட இதை கூட்டிகிட்டு போகும். ஒரு புலி தன்னோட குட்டி புலிகளை கூட்டிகிட்டு போகும். ஒரு பாம்பு தன்னோட குட்டிகளை வளர்த்துட்ருக்கும். இது எதுவுமே எல்கேஜிக்கு போய் சேர்க்கறது கிடையாது. சிங்கம் எங்கேயாச்சும் எல்கேஜிக்கு ஸ்கூலில் விட்டுட்டு வெளியே டிஃபன் பாக்ஸ் வச்சு பார்த்துருக்கியா? ஏதாவது ஒரு புலியை பையனுக்கு டான்ஸ் கிளாஸ் அனுப்பிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பார்த்துருக்கியா? கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு முக்கியமான லேர்னிங் நடக்குது, கற்றுக்கிறது. என்ன கற்றுக்குது? அம்மாவை பார்க்குது. அம்மா இப்படி பாஞ்சு ஓடுது, இது அது பாஞ்சு ஓடுது. அம்மா எப்படி கடிச்சு சாப்பிடுதுன்னு பார்க்குது, இது படிச்சது. இங்க கற்றல் பார்க்கறதுனால நடக்குது. நம்ம கற்றல்
பார்க்கறதுக்காக நம்ம வரல. நம்ம பாட்டுக்கு வந்து நோக்கமே இல்லாமல் வர்றோம். என்ன எதுக்குன்னா ஸ்கூலுக்கு எங்கள் அம்மா சேர்த்து விட்டாங்க, எங்கள் அம்மா சேர்த்து விட்டாங்க, அதுக்காக வந்துடும். அப்போ அங்கே ஏன் கற்றல் வேகமாக நடக்குது? ஏன் ஒரு சிங்கம் எங்கேயாவது ஒரு சிங்கம், பாய தெரியாத சிங்கம், படம் எடுக்க தெரியாத பாம்பை காமிங்க பார்ப்போம், இருக்காது. ஏன்னா அதுக்கு பசிக்குது, அதுக்கு தின பசி இருக்கு. ஒரு மான் தப்பிச்சு ஓடலைன்னா சிங்கத்துக்கு இரையாயிரும். ஒரு சிங்கம் மானை விட ஃபாஸ்டா ஓடலைன்னா அது பட்டியா போயிடும். அப்ப ரெண்டுமே போட்டி போட்டு ஓட வேண்டியது. இந்த போட்டி நம்ம வாழ்விலும் நடக்குது. இந்த பக்கம் ஒரு வடை சுடுறான்னா இங்கிட்டு ஒரு பக்கம் இது சுடுறன்னு போட்டி நடக்கும். இந்த போட்டி மிகுந்த வாழ்வுக்கு உங்களை தயார்படுத்துறதா கல்வி. டேய், அந்த அதில் என்னடா எழுதி போட்டிருக்கு தெரியாது, இதுல பாம்புல என்ன போலி இருக்கா தெரியாது. தெரியாதவன் அவ்வளவுதான், முடிஞ்சிடும். அறியாமை நம்மளை முடிச்சிடும். அதை தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்றக்காக, தெரிய வைக்கிறதுக்காக அதுதான் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை வாத்தியார்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, மரத்தடியில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குடிசையில சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு வரான்னு, மத்தியானம் வீட்டுக்கு போய் வரமாட்டேன்றதுனால கட்டடத்தை கட்டி, அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடையும் போட்டு அவனுக்கு படித்து ஒழுங்காக படிக்கிறானான்றத கேள்வி கேட்டு அதை மார்க் ஷீட்டில் போட்டாங்க. அதுதான் மார்க். ஸோ கல்வின்றது மார்க் வாங்கிறது கிடையாது, தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு என்ன வேணும், அது என்ன, ஏன் இதுக்கு அப்படின்னு ஆர்வம். நீ மரத்துக்கடியில் உட்காந்துனாக்கும், நீ மரத்தை என்ன பார்ப்ப, காக்கா எத்தனை, 1 2 எண்ணுவ, இல்லை குருவி எண்ணுவ. ஆனால் ஒருத்தர் மேலேருந்து விழுந்த பழம், ஆப்பிள் பழத்தை எடுத்து திங்காம, ஏன் ஆப்பிள் கீழே மேலேருந்து கீழே விழுகுது, ஏன் மறந்து மேலே போகாமல் போச்சு அப்படின்னு சிந்திச்சது தான் சார் ஐசக் நியூட்டன், புவியீர்ப்பு விசை. அப்போ ஏன் அப்படின்ற அந்த நோக்கத்தை எழுப்ப நம்மளை தூண்டுறதுதான் கல்வி. அதை விட்டுட்டு ஆப்பிள் உளுந்துருச்சு எடுத்து பைக்கில் ஒழிச்சுக்கடா, ஓடிடும்டா, ஓரத்தில் போய் சாப்பிடும்டான்னு இல்லாமல், இதுதான் விஷயம். கல்வி மட்டும் இது மட்டும்தானா? கல்வியில் வேற என்ன இருக்கு? இப்போ எல்லாருக்கும் ஒரு புது பழக்கம் வருது. மாதா சொல்லுங்கப்பா, மாதா பிதா குரு தெய்வம். ஆனா இப்ப குருக்கு பதில் புதுசா என்ன சேர்க்கிறாங்க தெரியுமா? கூகுள். மாதா பிதா குரு இல்ல சார், கூகுள். என்னென்ன கேட்ட செல்ல அதான் சார் போட்டிருக்கு அப்படின்றேன். ஏன்னா கூகுளை பார்த்து டெலிவரி பண்றேன். ஒரு அம்மா கூகுளை பார்த்து பாயசம் வச்சுச்சான், பாயசமே வரல. என்னம்மா பண்ண அப்படின்னு கேட்டா, நான் அடுப்பு மேலே பால் ஊற்றினேன், அதுக்கு எடுத்து சேமியா போட்டேன், அதுக்கடுத்து கிண்ட சொல்லிச்சு. ரைட்டுமா, அடுப்பை பற்ற வச்சியாம்மா, ஐயோ மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டேனேன்னு சொல்லி, மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டேன்னு சொன்ன மாதிரி அந்த அம்மா அடுப்பவே பற்ற வைக்கல. என்ன கேட்டால் கூகுளில் கொடுக்கலையா? அது மாதிரி ஒரு வீட்டில் பெரியவங்க கண்டிப்பாக வேணும். ஸோ மாணவர்களுக்கு நம்ம எழுதி தர்றது என்னன்னா, நீ 100 மார்க் வாங்குறியா, இல்லை மெடல் வாங்குறியா, இல்லை பேச்சு போட்டியில் ஃபஸ்ட்டு, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஒன்றை இந்த உலகத்தில் ஒன்னே காப்பாற்றிக்கிற தேவையான போதிய அறிவு, அதுக்கு தேவையான பண்பு ஒன்றை இருக்கா, அதை வளர்த்தெடுக்கிறது தான் எங்களோட வேலை. அதை தான் பள்ளிக்கூடம் செய்யுது இன்டைரக்டா. எப்படி? பணிவு வேணும். சரி, இந்த பணிவுன்றதில் ஒரு சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா என்ன பண்ணிட்டாரு, 60 வயசுக்கு மேலே எந்த கலவனை எல்லாத்தையும் கொள்றான்ட்டார். எந்த கலவனை இருக்கக்கூடாது, 60 வயசு எவன் இருந்தாலும் கொள்ளு. எல்லாம் 60 வயசு இருக்க எல்லா கலவனையும் கொண்டுட்டாங்க. ஒருத்தன் மட்டும் தான் அப்பாவை அரிசி ஜார் இருக்கு. அப்போ அந்த காலத்தில் பெருசாக அரிசி நெல்லுலாம் போட்டு வைக்கிறதுக்கு பெரிய ஒரு ஒரு பாத்திரம் இருக்கும். அதுக்குள்ளே அப்பனை உள்ளே உட்கார வச்சு ஒழிச்சுட்டான், ஒழிச்சுட்டான்.
ஒரு தடவை வந்து பயங்கரமான வெள்ளம், நாடே அழியுது, என்ன பண்ணன்னு தெரியல, தப்பிச்சு ஓட முடியல, எங்கிட்டு போகிறதுக்கு அப்படி சூழ்ந்து கிடக்கு, என்ன செய்யலாம்னு கேட்டப்ப இந்த பையன் நைஸாக போய் அப்பா கிட்ட போய் வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்க அப்பாட்ட, எப்பா வெளியே வந்தால் உன்னை கொண்டுருவாங்கப்பா, நீ என்னப்பா செய்யறது சொல்லுப்பா, நாடே அழிய போகுது. டேய், நம்ம அம்மன் கோயில் இருக்கலடா, அந்த அம்மன் கோயிலுக்கு பின்னால் வந்து அந்த நீர் தேக்கத்துக்கிட்ட ஒரு கல் இருக்குடா, அதை திருப்பினா சுரங்கப்பாதை ஒன்று இருக்குடா, அதில் போனேன்னா தப்பிச்சு மலை ஏறி ஓடி போயிடலாம்டா. இந்த ரகசியம் அந்த ஆள் ஒருத்தர் தான் தெரியுது. அப்போ இருக்கிற கிழவிங்களை பூரா நீங்கள் மதிக்காம போனா எப்படி ரகசியம் தெரியும்? நீ கூகுளை நம்பி என்ன பண்ண, கூகுள் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும், கூகுள் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும், பவர் இருக்காது, நோ சிக்னல் காமிச்சிடும். அப்போ நீ உனக்கு பேட் சிக்னல் தான், நோ சிக்னல் பேட் சிக்னல் சொல்லுவாங்களே, பிம்பிளிக்கு பப்பாளி சோலி முடிஞ்சு. ஸோ பெரியவர்களாக மதிச்சாகணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இவங்க கற்றுக் கொடுக்கறது எல்லாமே, சார் இருக்காரு, தான் பையனுக்கு ஒரு சொத்து எழுதி கொடுக்கலாமே, இந்தப்பா பத்திரம் 50 லட்ச ரூபா வச்சுக்கப்பா, கொடுக்கல, ஆனால் கல்வியை கொடுத்துருக்காரு. ஏன்? இந்த குரூப்புக்கு நான் மீன் 1 லாரி மீன் கொடுக்குறேன், இந்த குரூப்புக்கு மீன் பிடிக்கிற வித்தை அந்த மீன் பிடிக்கிற தூண்டலை கொடுக்குறேன், எந்த குரூப் பெஸ்ட்டாக வரும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த குரூப்பா இந்த குரூப்பா சொல்லுங்க, கை தூக்குங்க, எந்த குரூப் பெஸ்ட்டாக வரும்? எஸ். ஏன்னா மீன் பிடிக்க கற்றுக்கிட்டவங்க தான் பிழைக்க முடியுமே ஒழிய மீனை வச்சு பிழைக்க முடியாது. ஏன்னா மீன் 10 நாள் அழியிரும், மீன் கருவாடா போயிடும். பட் கற்றுக்கிட்டவங்க அதை வச்சு என்னைக்குனாலும் பிழைச்சுக்குவாங்க. அதை கொடுக்கறது தான் கல்வி. இது என்னப்பா, என்ன கல்? நல்ல சவுண்டா. இதை வச்சு எதை கட்டுவாங்க? என்ன சின்ன வீடா? ஏய் இருடா, நான் ஏதோ வீடுன்னு கேட்டால் சின்ன வீடுன்னு யாரை சவுண்டு வர்றாங்க? சின்ன வீடுனா இல்லை, நல்ல வீடு என்ன? ஓகே, இதை வச்சு என்ன பண்ணோம்? வீடு கட்டுறோம். இது எதால ஆனது? களிமண். களிமண்ணை வச்சு ஒரு செங்கல் கால்வாயில் சுட்டு அப்புறம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. இப்போ இந்த சுட்டு இந்த செங்கலால் ஆனது தான் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம கட்டடமாக கட்டியிருக்கோம். இப்போ இதை செங்கலால் சுடாமல் சும்மா களிமண் மட்டும் வச்சு காய வச்சு பாப்பா வச்சா என்ன ஆகும்? என்னாகும்? உடஞ்சிரும். அப்போ இதால் கட்டின வீடு என்ன ஆயிரும்? உடஞ்சிரும். அதனால நீங்கள் யாருன்னா, இப்போ நான் பார்க்குறேன், கண்ணன்னு பார்க்குறேன், இந்த பக்கம் ரமேஷை பார்க்குறேன், இந்த பக்கம் மீனாவை பார்க்குறேன், இந்த பக்கம் பேச்சியை பார்க்குறேன், இந்த பக்கம் குப்புசாமியை பார்க்குறேன். இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டாக்டரா, ஒரு மிலிட்ரி மேனா, ஒரு கலெக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு எம்எல்ஏவா இப்போலாம் ஆக போகிறாங்க. இவங்க இந்த நாட்டோட செவரு. நீங்க இப்பயே வந்து அரகுற மணல் மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க பின்னால அந்த நாட்டை கெடுத்துருவீங்க. நீங்க நாடு நல்லா இருக்கணும்னா இப்போ உங்களை அவங்க உருவாக்குற பொறுப்பை தான் அவங்க பண்றாங்க. அதைத்தான் வந்து தொலைநோக்கு பார்வையில் நம்ம ஐயா குரு சார் பண்ணியிருக்காரு. வாங்க, இப்போ இதான் 6. 6 என்ன 6ஆம் நம்பர் இல்லடா, டேய் ரிவர். ஆமாம், நீ பாட்டு 6 என்ன ஓகே பண்ணுறாத. இதில் தண்ணி மூக்க போகிறேன், சரியா? இப்போ நீ வந்து ஒரு லேடி மாதிரி நினச்சிக்கோ, நீ ஒரு லட்சுமி இடுப்பில் வச்சுட்டு போகிற. போ. இப்போ தண்ணி இடுப்பு எங்கே இருக்கு? இடுப்பு ஒன்றை தாண்டா இருக்கு. இடுப்பு எங்கன்னு என்கிட்ட கேட்குறியா? அப்படியா? சரி சரி, எதை இடுப்பு எங்கன்னு கேட்ட மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ தண்ணி மோக்கணும். ஓகே, இப்போ இது வந்து இன்னொரு ஆளாக வச்சுக்கோ, நீ வாடா. இவன் வந்து எப்படின்னா திமிரு பிடிச்சவன். நான் தண்ணி என்ன இப்படி மோக்குறது, நான் இப்படியே தான் வச்சிருப்பேன், இப்படியே மோருப்பா. மோக்க முடியாது, வச்சு பாரு, தண்ணி உள்ள போகாது, போகவே போகாது. ஏன்னா இது குனிஞ்சாதான் தண்ணி மோக்க முடியும். மாணவர்கள் எவ்வளவு பெரிய திறமையான இருந்தாலும்
பணிவு இல்லை என்றால் உனக்கு அறிவு வராது. நான் பெரிய அப்பா டக்கரு, நான் பில்லா 2 பில்லா 3, நீ எவனா இருந்துட்டு போ, பணிவு இல்லாம அது பாஸ்வேர்டு உள்ள போகவே போகாது. நெக்ஸ்ட் அடுத்து எடுப்பா. எப்பா வா தம்பி, எடு 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 இங்க உண்டா, குடு 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 தம்பி வாங்க. நீங்கள் சிறப்பாக பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பொன்னாடை பொறுத்துரும். தகை தட்ட மாட்டீங்களா உங்கள் நண்பனுக்கு? இப்போ உங்களுக்கு ஒரு வேலை. இது என்னது? நல்ல பண்ணு. இது அத்து கம்மி வைப்போம். எஸ், நூல் அத்துட்டேன் பாருங்க உடனே. இந்த துண்டை அத்து கம்மி பார்ப்போம். இல்லை அத்து கம்மி. ஏன்னா இந்த நூல் ஒரு நூல் கிடையாது, ஆயிரக்கணக்கான நூல்கள் சேர்ந்தது ஒரு ஆடை. இது அக்க முடியாது. நீங்க பழக்கமோ ஒரு நாள் பண்ணக்கூடாது. ஒரு நாள் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிற முக்கியமில்ல, தினந்தனம் வருஷங்களாகும் மாசங்களாக பண்ணா உங்களை தோக்கடிக்கவே முடியாதுடா. உங்களை தோக்கடிக்கவே முடியாது. அடுத்தது கொடுப்போம். எடு அந்த பலூன் எடு, எடுப்பா. எங்க சிஸ்டருங்க ஓகே, வாப்பா. ஊது. இதை ஒரு ஊதி உடைக்கணும். ஆஹா, ஒரே ஊதுல உடைக்கணும். உடை ஓகே, எப்படியா உடை 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 உடைச்சாதான் பெப்சி உனக்கு உடைச்சு கொடுப்பேன். சரி பரவாயில்ல, ஓகே. இப்போ உடைச்சிரு. வெரி குட். இப்போ என்ன பண்ணாருன்னா, அவரால் உடைக்க ட்ரை பண்ணும்போது எது பண்ணா, முழு மூச்சா பாடுபடாம வெற்றி கிடைக்குமா? நான் எல்லாம் சொல்லுவேன், நான் நீட்டுக்கு படித்தேன் எனக்கு கிடைக்கல, ஏதாவது கொஸ்டின் பேப்பர் திருத்திட்டாங்க, எனக்கு சரியில்லை, எனக்கு வந்து கொஸ்டின் தப்பாக வந்துச்சு. கிடையாது, தப்பாக வர்ற கொஸ்டினையும் நீ சரி பண்ணுறதுக்கு நீ படிச்சியா? முழு மூச்சா. இதுதான் முக்கியம். கொடுப்பா சிஸ்டர், கொடுப்பா. என்ன கொடு, அந்த இது கொடு, பாக்கெட்டை கொடு. இதுதான் வந்து யூஸ்வலாக பேப்பரு. நம்ம என்ன பண்ணுவோம், இதில் எழுதுவோம். சரியா? நீ சில பேர் பிள்ளைகளை சொல்லுவோம், படித்து கிழிச்ச அப்படின்னுவோம். ஆனால் சில சமயம் நீங்கள் மாடலு இது எல்லாத்தையும் கிழிச்சு படிங்க. கிழிச்சு படிங்க. கிழிச்சு படிங்கன்னா என்னென்னா, என்ன மெத்தடு டிராயிங்கை போட்டு அதை கிழிச்சு படிங்க. அதுக்காக வீட்டில் போய் பேப்பராக கிழிச்சு போட்டுறாத. நான் சொல்லி புரிஞ்சு படின்னு சொல்கிறக்கா சொல். அடுத்து கெட்டவங்க எப்படி வந்தாலும் இந்த இருக்கு பார்த்தியா, இதுதான் சிஸ்டரு, அவங்கள கட் பண்ணி தனியாக தூக்கி போட்டு. கெட்டவங்களுக்கு நறுக்கு தான். கெட்டவங்களை நம்மளை யார் யார் கெட்டவர்கள் நான் இன்னைக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோ. யார் யார் கெட்டவர்கள்? மாப்பிள்ளை நீ தேர மாட்ட, இது அவ்வளோதான், நீ படிக்க மாட்ட, உன் மூஞ்சியை பாரு என்ன இப்படி இருக்கு, அசிங்கமா, இப்படி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்கள்ட்ட எல்லாம் விலகிரு. கத்திரிக்கோளை போடு, அவன் வந்தானாக்கா சச்சக் போயிடுறான். ஒரே வேலை தான். டேய் உன்னை இதுக்கு மேலே போட்டனாக்கா உன்னை பேகான் ஸ்ப்ரே வச்சு கொசு துளி வச்சு அடிச்சிருவேன்டான்னு சொல்லி. ஸோ இதுதான் லாஸ்ட்டு. அடுத்து நான் சொல்ல வேண்டியது வந்து, கற்றுக்கொடு. நீ தெரிஞ்சுக்கிட்டாலும் அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடு. ஏன்னா சொல்லிக் கொடுக்க தான் அது வளரும். நம்ம இப்படி இப்படி படிடா, இப்படி பண்ணு சொல்லி. அதே மாதிரி வந்து படிக்கும்போது சிறுக இப்போ நான் மடியிலேருந்து ஏறி வந்தேன்,
படியிலேருந்து மேலே ஏறி போகிறோம். இங்கேருந்து மாடி தவ முடியுமா? எம்ஜிஆர் மாதிரி, ரஜினி மாதிரி முடியாது, கால் ஒடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு ஸ்டெப்பா இன்றைக்கி 2 பேஜ். ஏன்னா 2 பேஜ் படித்தா 10 நாளில் 20 பேஜ் ஆயிரும். 20 பேஜ் இன்ட்டு 10 நாள் 200 பேஜ் ஆயிரும். 200 பேஜில் புக்கு முடிஞ்சு. நீ எதுக்கு ஒரு புக்கை படிக்கிறதுக்கு முந்தின நாள் உட்காந்து படிக்கிற? 20 நாளைக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பி. ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஒரு கோயிலுக்கு முன்னால் 2 பாறாங்கல் கிடக்கு. அந்த பாறாங்கல்ல பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக இருக்குது, இன்னொன்று பெருசாக இருக்குது. ஒரு கல் வந்து வெள்ளையாக இருக்குது, ஒரு கல் கருப்பாக கிடக்கு. அப்போ இந்த வெள்ளையாக இருக்க கல் இந்த கருப்பு கல்லை பார்த்து, நீ அசிங்கமாக இருக்க, நீ கருப்பாக இருக்க, நீ நல்லாவே இல்லை அப்படின்னு சபிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த கோயிலுக்கு வந்த அர்ச்சகர் வந்து பார்த்துட்டு, இந்த கருங்கல் நல்லா இருக்கேப்பா அப்படின்னு அதை தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கிட்டு போயிட்டு முன்னால் அந்த வெள்ளைக்கல்லுகளுக்கு முன்னால் உட்காந்து ஒரு ஆளை வச்சு உளியை வச்சு தட்ட விடுறாரு. அந்த உளிக்காரன் என்ன பண்ண, தினம் செதுக்கிறேன், போட்டு 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 அடிக்கிறேன் கருங்கல்ல. அப்போ அந்த வெள்ளைக்கல் என்ன சொல்லுது, மாப்பிள்ள உன்னை வச்சு செய்கிறாங்க, நான் பார்த்தேன் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது வெள்ளைக்கல். கருங்கல்ல தினம் போட்டு அடிக்கிறாங்க சுத்தியலை வச்சு. ஆனால் ஒரு 10-15 நாள் கழித்து பார்த்தா அந்த கருங்கல் சிலையாக மாறுது, விநாயகர் சிலையா. விநாயகர் சிலை என்ன பண்ணிடுறாங்க, நேராக அந்த கோயிலே வச்சு பாலாபிஷேகம் சந்திராபிஷேகம் எல்லாம் சேர்த்து கும்பிட்றாங்க. இந்த வெள்ளைக்கல்லை தூக்கி இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டு அந்த ஓரத்தில் கக்குசில் போடுறான்ட்டாங்க. அப்போ அடிபடுறதும் நிமிறதும் நல்லதுக்காக தான். உங்களை வாத்தியார் வைகிறது, உங்களை வாத்தியார் அடிக்கிறது, உங்களை வாத்தியார் கண்டிக்கிறது எல்லாமே உன்னை சிலையா செதுக்கிறதுக்குடா. நீ பிற்காலத்தில் உன்னை வழங்குறதுக்காக தான் அது செய்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஸோ நான் கடைசியாக வந்து நான் என்னோட 10th ஸ்டாண்டர்டில் எனக்கு வந்து வந்த ஒரு கிஃப்ட்டு. அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ரொம்ப லேட்டாக போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ப்ரைஸ் வாங்குறதுக்கு 6 மணிக்கு இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், மேக்கப்லாம் பண்ணிவிட்டு 6:35க்கு போகிறேன். அப்போ மேக்கப்னா எப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லி போடுறது, ஃபேர் அண்ட் லவ்லி போடுறது, இந்த குங்குமம் அப்படி வச்சுட்டு ஃபங்க்லாம் வளர்த்துக்கிட்டு எப்படின்னா வச்சுட்டு போகிறேன். ஏன்னா அப்போ வந்து ப்ரைஸ் வாங்குறது வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நண்பிகள்லாம் பார்க்குறதுக்காக அப்படின்னு ஒரு ஏற்பாடு. 6:35க்கு போகிறேன். பரிசு கொடுத்து முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க வாத்தியார் சார், இந்த மாதிரி, என்ன லேட்டாக வர்ற, போ அங்கே இருக்கு, அங்கே எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு. அப்போ ஒரு மரியாதையாக வாங்க வேண்டிய புக்கு இப்படி அசிங்கப்பட்ட மேடம் அப்படின்றது முதல் தடவை அதான் மேடம் சொன்னாங்க பங்க்சுவாலிட்டி பற்றி. நீ பங்க்சுவலாக நீ முதல்ல கரெக்டான நேரத்துக்கு போகலன்னா நீ இருக்க வேண்டியதுனா இழந்துருவ. ட்ரெயினை மிக்ஸ் பண்ணிடுவ, ஃப்ளைட்டை மிக்ஸ் பண்ணிடுவ. ஏன் நாளைக்கு உன் லவ் மேரேஜ் பண்ணால் உன் பொண்ணு கூட ஓடி போயிடும். ஸோ பங்க்சுவாலிட்டி அங்கே மிஸ் பண்ணேன். அந்த பங்க்சுவாலிட்டி மிஸ் பண்ணாலும் என்ன வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா, அந்த புக்கை வாங்கிட்டு வெளியே போயிட்டேன். இந்த புக்கை திறந்தா ஃபஸ்ட்டு பேஜில் விவேகானந்தர் சிரிக்கிறார், கையை இப்படி கட்டி நிற்கிறார், சிரிக்கிறார். என்ன தெரியுமா போட்டுருந்துச்சு, எழுந்திரு விழித்துக்கள், எழுந்தின்று போராடு, அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் ரீச்ட். இதான் அவர் கொடுத்தது. அதுக்கப்புறம் வண்டி வந்து எங்கே நின்றுச்சு தெரியுமா, மெடிக்கல் காலேஜ் தான் நின்றுச்சு. ஸோ எனது குழந்தைகளே, நான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த பேரண்ட்ஸ் நம்மளை கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க. இந்த பேரண்ட்ஸ் விஷயத்தில் வந்து நான் தான் சொன்னேன்ல, எங்கள் அப்பா வந்து எனக்கு திருவிழா அப்பா வந்து என்னை தோளில் உட்கார வச்சுட்டு இப்படி தூக்கி கரகாட்டத்தை நான் பார்க்க விடுவார். நான் கேட்பேன், ஏன்ப்பா நீ பார்க்க மாட்டேயாப்பா அப்படின்னு. நான் பார்த்து என்னடா செய்ய பாரு, நீ பாடுறா.
பல பேரண்ட்ஸ் தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு தங்களுடைய அபிலாசைகளை குறைச்சிட்டு தாமகன் நல்லா வருவேன் தாமகன் நல்லா வருவான்னு உருவாக்கிட்டு இருக்காங்க. பல பேர்கிட்ட கடை வாங்கி கஷ்டப்பட்டு வச்சு படிப்பு உங்களுக்கு உருவாக்கிறாங்க. அந்த படிப்பை அந்த வாய்ப்பை தயவு செய்து அந்த சரஸ்வதியை அந்த பொண்ணை அந்த தங்கத்தை அந்த வைரத்தை தயவு செய்து வீணாக்காதீங்க. அந்த தாய் தகப்பனுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய மரியாதை என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா படித்து வச்சு அம்மா உன்னால தான்மா நான் வந்தேன், அப்பா உன்னால தான் வந்தேன்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். அப்புறம் எப்போ பார்த்தாலும் செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கிறது பெரும் குற்றம். செல்லு ஒரு மாயை, அதில் நீங்கள் வாழ்கிறது அழிஞ்சு போயிடும். ஸோ லாஸ்ட்டாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா குருஸ் மற்றும் இந்த 4 பில்லர்களுக்கு ஒரு பெரிய கரவொலியை கொடுங்க. அடுத்து கஷ்டப்பட்டு பேசுகிறேன், எனக்கு ஒரு கரவொலி கொடுங்க. இதையெல்லாம் கேட்ட இந்த சிங்கங்களுக்கு ஒரு கரவொலி கொடுங்க. நன்றி, வணக்கம், நன்றி.